ஆண்டவர்கள், ஆளப்போகிறவர்கள் எல்லாரையுமே தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அது ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, ஒரு அரசன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணால் அது கன்னிராசி நினச்சாதான் ஒருத்தவன் அரசன் ஆகிறதா ஆண்டி ஆகிறதா. அவ்வளோ பலம் பொருந்திய ராசிங்க கன்னிராசி. இப்படிப்பட்ட ராசிக்கு சில கேள்விகள் இருக்குது. கடவுள்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு எங்களுக்கு ஆசைங்க அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் கேட்குறாங்க. இது சிவஸ்ரீ மணிகண்ட சிவத்துடைய குரல் அல்ல, கன்னிராசிக்காரர்களுடைய குரல். இப்போது நான் கன்னிராசிக்காரர்களாக பேச போகிறேன். இதுக்கு கடவுள் கண்டிப்பாக பதில் அளிப்பாருங்க, பயப்படாதீங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன கேள்வி இருக்கும்? என்னங்க, ஒரு அரசனை உருவாக்க முடியுங்கிறீங்க, ஆண்டியை உருவாக்க முடியுங்கிறீங்க, ஏறத்தாழ உடைத்து பேசக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள்னே கூட ஒரு பேர் சொல்ல முடியும். உண்மையை உடைத்து பேசக்கூடியவர்கள், யாருக்காகவும் எதுக்கும் கவலைப்படாமல் போல்டாக இறங்கி செய்யக்கூடியவர்கள். இவங்களுக்கு என்னங்க பெரிய கேள்வி இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே இவர்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, இந்த கன்னிராசிகளை பிறந்த ஒரு ஆண் மகன், ஒரு பெண் மகள், யாராக இருக்கட்டும், நான் விஐபியாக வரணும்னா ஏன் இவ்வளோ போராட்டத்தை சந்திக்கணும்? இதுதான் முதல் கேள்வி. ஆனால் நான் ஒருத்தவங்களை விஐபி ஆக்கணும்னு முயற்சி பண்ணால் உடனே ஆக்கிடுறேன். ஒருத்தவங்களுக்கு பதவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோ நல்ல மனசு எனக்கு. ஒருத்தவங்களை உயர்த்தி விடணும்னு ஆசைப்பட்டால் அவங்க சனப்பொழுதில் குபேரன் ஆக்குறேன், சனப்பொழுதில் இந்திர பதவி வாங்கி வைக்கிறேன், முடியாத காரியங்களையும் முடிச்சு கொடுக்குறேன். சில பேர்லாம் ரொம்ப அசால்ட்டாக சில விஷயத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட வந்தவங்க எல்லாரையும் நான் உயர்த்தி தான் வர்றேன். ஆனால் நான் ஒரு பதவியை அடையணும்னா என்னால் ஏன் முடியலை? இதுதான் கன்னிராசியுடைய முதல் கேள்வி. கடவுளே இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகும். பிரபஞ்சத்தோட வாயிலாக கடவுள்கிட்ட கன்னிராசி கேட்குற முதல் கேள்வி இதுதான். அதே மாதிரி கன்னிராசியோட இரண்டாவது கேள்வி, தெய்வ பலம் இருக்குன்னு நான் இன்னைக்கும் நம்பி இருக்கிறேன், தெய்வத்தை முழுசா நம்புறேன். ஆனால் முழுசா நம்புற எனக்கு ஏன் நீ மட்டும் ரொம்ப சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற? ஏதோ ஒன்று இல்லைங்கிற வார்த்தை என் வாயிலேருந்து வர வச்சுக்கிட்டே இருக்கியா கடவுளே? ஏன் இந்த வார்த்தை? நான் இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். நல்ல பணம் காசுலாம் உன்ட்ட இருக்காப்பான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் என்னை பார்த்து இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு நாளைக்காவது நான் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை, டெய்லி ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் நிப்பாட்டுறியே அப்படின்னு கடவுளை பார்த்து கன்னிராசி கேட்கிறார்கள். உண்டா இல்லையா? இதான் உண்மை, இதான் கன்னியின் குரல். அதே மாதிரி தொடர்ந்து உழைக்கணும்னு ஆசை, இரவு பகல் பார்க்காம உழைக்கணும்னு ஆசை, கத்துக்கணும்னு முதல்ல ஆசை. அதான் கன்னியுடைய முதல் பார்வை என்னன்னா, ஒரு விஷயத்த கத்துக்கணும். கத்துக்காம ஓப்பி அடிக்கிறாலே கன்னிராசி கிடையாது. படிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் படிக்கிறேன், மனப்பாடம் ஏறுது, புரிஞ்சிக்கிறேன். ஆனா அதை போய் ஒருத்தவன்ட்ட சொல்ல தெரியல, சொன்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஏன் இந்த நிலைமையை எனக்கு கொடுத்தீங்க கன்னிராசிக்காரர்களேன்னு கன்னிராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், நாம் எந்த இடத்துல, அது ஐடி பீப்புளாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய முழு திறமையை நான் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அங்கீகாரம்னு ஒன்று எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பிறகு வந்தவன்லாம் சக்கு சக்குன்னு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். நான் அவர்களை பார்த்து இப்படி தலை நிமிர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ஏக்கத்தோடு பார்க்க வேண்டிய நிலையை அவ்வப்போது ஏற்படுத்துறீங்களே கடவுளே, இதை நான் ஏக்கத்தோடு பார்க்கலேன்னு வேற நான் காட்டிக்க வேண்டியதாக இருக்கு. எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நான் இருக்கேன் தெரியுமா கடவுளே அப்படின்னு கடவுளை பார்த்து கன்னிராசிக்காரர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்படி கன்னிராசியுடைய கேள்விகள் எப்படின்னா கௌரவத்தை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். முக்கியமா கன்னிராசிக்காரர்களை குறி வைக்கிறதே கடவுள் எப்படின்னா கௌரவத்துல தான் குறி வைக்கிறார். கௌரவத்துக்காக நான் இப்படி இருக்கேங்க, என்னுடைய உண்மை நிலைமை வேற,
நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு தெரியுமா? இது ஏன் இப்படி என்னை சிரமப்படுத்துறீங்க கடவுளேன்னு கன்னிராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடியவர்கள், எந்த வேலையையும் திறம்பட செய்யக்கூடியவர்கள், எல்லா புகழையும் பெறக்கூடியவர்கள். புகழ் கிடைக்கட்டும் ஐயா, புகழை வச்சு நான் என்ன பண்றது? என் உறவுக்கு எனக்கு நான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்க முடியலையே, ஏன் கடவுளே? இப்படி கன்னிராசிக்காரர்களுடைய கேள்வி கடவுள் மனதை துளைக்கிறது. இப்ப இதுக்கு கடவுள் பதில் சொன்னோம் இல்லையா? கன்னிராசியில புதனுடைய ஆட்சியில பிறந்து உச்சத்தில் பிறந்த உங்களுக்கு கடவுள் பதில் சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பா கடவுள் பதில் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு இடத்துல இருக்கணுங்க அப்படிங்கிறது அதிகமான பேருடைய நம்பிக்கை. ஸ்திரத்தன்மை. நான் ஒரு இடத்துல இருந்தா இப்போ ஒரு பதவியில் இருக்கேன்னா நான் 10 வருஷம் நான் தான் இருக்கணும், 20 வருஷம் நான் தான் இருக்கணும். நான் தான் ஒரு முக்கியத்துவத்தை அடைய வைக்கணும். இந்த ஸ்திரத்தன்மை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க? ஒரு பூமியாக இருக்கட்டும், இதோடு நான் 4 இடம் மாறி இருக்கிறேன், 2 வீடு மாறி இருக்கிறேன். இப்படி மாற்றங்களையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, எந்த இடத்துல நிலை பெற வைக்க போறீங்க? இதுவும் கன்னிராசிக்காரர்களுடைய குரல். ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு என்னுடைய பொழுது ஆரம்பிக்குது, ஆனாலும் நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேன். என் நம்பிக்கையை நான் குறைக்கல. என்கிட்ட வரவங்க எல்லாரும் என்னைய பயன்படுத்திக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்தில் பயன்படுத்திட்டு போனாங்க, ஒரு கட்டத்தில் சரி இவங்களை நம்ம பயன்படுத்திப்போன்னு நான் நினைக்கும் பொழுது நான் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏற்றுக்கொண்டு அடிமை வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியதாக இருக்கு. எனக்கு அதுல பிடிப்பு இல்லை. இந்த நிலைகள் எல்லாம் ஏன் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கடவுளை பார்த்து கன்னிராசி கேட்கிறீர்கள். இதுக்கு கடவுள் பதில் சொல்வார். இந்த நிலை மாறுமா? இந்த நிலை மாறுமா? கடவுள் மாறுமா மாறாதா? எப்படி மாறும்? என்ன செஞ்சா மாறும்? அப்படிங்கிற பதில அடுத்த பதிவில் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுப்பாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கன்னிராசிக்காரர்களே, பல கேள்விகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, தொண்டை வரைக்குங்க ஒருத்தவங்களை திட்டணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நல்ல மனசு ஆண்டவன் கொடுத்ததுனால திட்ட பிடிக்கல. இதுவும் கன்னிராசிக்காரர்களுடைய கேள்வி. திட்டுனா அவங்க மனசு கஷ்டப்படும் நினைக்கிறேன். இல்லைன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுவேன், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். தூக்கி எறியறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தூக்கி எறிஞ்சு அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்கங்க. அவங்க தாங்க மாட்டாங்கங்கிறதுனால நான் தூக்கி எறியாமல் இருக்கேங்க. இவ்வளோ நல்ல மனசை கொடுத்த எனக்கு ஏங்க தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு? என்னை ஏங்க தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கன்னிராசி கேட்கக்கூடிய கேள்வி கடவுளை பார்த்து. இதுக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லி தானே ஆகணும். கன்னிராசிக்காரர்களே, நிச்சயமாக உங்கள் கேள்வி கணைகள் அதற்கு தகுந்த பதிலை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறும். உங்களுடைய பிறவி குணம் மற்றவர்களை உயர்த்துவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, மற்றவர்களுக்கு ஏணியாக இருப்பது. இப்படிப்பட்ட பிறவி குணம் படைத்த உங்களுக்கு விவேகத்தையும் ஆற்றலையும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று, எப்படி அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நிச்சயமாக கடவுள் பதிலளிப்பார். உங்களுக்கான கடவுளின் பதில் அடுத்த பதிவில். காத்திருங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.